விஜய் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்போ காவேரி ஞாபகமாக இருக்குது. காவேரிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா மாமி கால் பண்ணுறாங்க. என்னடா அபி, உன்னோட ரூமில் வந்து ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே, நீங்களே போய் ஆஃப் பண்ணிவிடுங்க மாமி அப்படின்றாங்க. சரி மாமி, பக்கத்து வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னோடனே, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குழந்தை வரப்போகுது அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து விஜய்க்கு விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி தயங்கி தயங்கி சொன்னது, உங்ககிட்ட பேசணும்னு கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்க்குறாரு. அப்போது காவேரி இதை தான் சொல்ல வந்தாளா? அப்போ காவேரி கர்ப்பமாக இருக்காளா? ஐயோ, நான் அப்பாவாக போகிறேன், இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறார் விஜய். சந்தோஷம் தாங்க முடியல. காவேரிக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துருக்கா, அவளுக்கு நான் வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் அள்ளி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல வந்து அந்த வெண்ணிலாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். காவேரி, நான் வரும்போது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எடுத்துன்னு வர வேண்டி, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன், உன்னை நிம்மதியாக நான் பார்ப்பேன், உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வந்து நம்ம குழந்தை பெற்றுக்க நான் வந்து உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி விஜய் வந்து போகிறாரு. அங்கே எல்லா இடமும் வந்து தேடி பார்த்து ரொம்ப கடைசியாக வந்து அவங்க மாமா வந்து கண்டுபிடிச்சிடறாரு விஜய். அவங்க மாமா கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு, என்னப்பா சொல்கிற? அப்போது அந்த பொண்ணு உயிரோடவா இருக்கா? என்னால் நம்பவே முடியலப்பா. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எல்லோரும் போயிட்டாங்க தானே நாங்கள் நினச்சோம் அப்படின்னோடனே, ஆமாம் சார், வெண்ணிலா உயிரோடு தான் சார் இருக்காங்க. இங்கே பாருங்கள், வெண்ணிலாவை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க சார், இதனால் எங்கள் குடும்பத்தில் பெரிய குழப்பம் சார், தயவு செய்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ் சார். இப்போ எல்லா நினைவும் வெண்ணிலாக்கு வந்துடுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் சார், வெண்ணிலாக்கு தேவையானது எல்லா உதவியும் சரி, எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் சரி, நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் வராரு. காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்காக ஏங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கங்காவை பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து விஜய் யோசிச்சுட்டு காவேரி அதை பார்த்து பார்த்து ஏங்குறாங்க. அடுத்து குங்குமப்பூ சாப்பிடும்போது வந்து காவேரி சாப்பிடும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. உனக்கு எதுக்கு குங்குமப்பூ அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் கேட்ட காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. எப்படியும் அப்பா சீக்கிரமாக வந்துடுவார், உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, நீ நான் அப்பா 3 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம்டா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு வந்து காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமாவோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க மாமாவை பார்த்துட்டு தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பாருப்பா, இவங்க தான் மாமாவா அப்படின்னு. ஆமாம், வெள்ளாவோட மாமா இவர் தான் அப்படின்னு. வெள்ளான்னு கூப்பிட்றாங்க. வெள்ளா வராங்க. அவங்க மாமா பார்த்து அதிர்ஷ்டம், மாமா நீங்களா அப்படின்னு. ஆமாம்மா நான் தான். எப்படிமா இருக்க வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இப்படி ஆயிடுச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த வீட்டுக்கு அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு தான்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ஷ்டம் வெண்ணிலா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லைம்மா சொன்னால் கேளு, இங்கே வந்து நீ விரும்பின விஜய் அவர் இல்லைம்மா, விரும்பின விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுலம்மா, இப்போ அவருக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறது தப்பு தானம்மா, முதல்ல வாமா போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டோன்னே, இங்கே பாருங்கள், நான் வர முடியாது, இது ஏன் வீடு, இது என்னோட விஜய் இங்கே தான் இருக்கான் அப்படின்போது நான் எப்படி வர முடியும், அதனால் நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்க முடியாது, நான் வர முடியாது அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம விஜய். என்ன நினச்சிட்டு இருக்க வெண்ணிலா, உன் மனசில் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா, இப்போ கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கேன், உன் மாமா வந்தாச்சு, உன் மாமா கூட போகிறது தான் உனக்கு நல்லது, இங்கே பார், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லது நடக்கணும், என் ஒய்ஃப் இங்கே வரணும்னா நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும், புரியுதா, என் காவேரி எனக்கு வேணும் வெண்ணிலா, என்னை மனசார விரும்பினேன்னு சொன்னல, அப்போ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நான் இங்கே கூட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதுக்கு தானே நீ அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீயா விஜய் இப்படி பேசுறது, அப்போது நான் உனக்கு வேணாமா விஜய், சாரி வெண்ணிலா, ஜென்மத்தில் நம்ம சேர முடியாது வெண்ணிலா, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா வெண்ணிலா, தயவு செய்து வந்து உங்கள் மாமாவோட போ, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. எனக்கு என் குழந்தை வரப்போகிறா, எனக்கு என் குழந்தை வந்து வர்றதால என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதை நான் இப்படி எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து ப்ளீஸ் விஜய் என்னை போக சொல்லாது, சாரி வெண்ணிலா நீ போய் இதாக ஆகணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன நான் போகணும் அவ்வளோதானே, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ என்னை வீட்டை விட்டு வேணால் அனுப்பலாம், ஆனால் உன் மனசு விட்டு நீ அனுப்பவே முடியாது, ஏன் மனசுல நீ தான் இருக்க, அதை நான் கூடிய சீக்கிரம் உனக்கு நான் உணர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்பி போகிறாங்க. அவங்க மாமா வாமான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து வெண்ணிலா போகிறத பார்த்துட்டு தாத்தா பாட்டியும் நிம்மதி அடைகிறாங்க. விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு, சரி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்து ராகினி வந்து ஓடி போகிறாங்க. அவங்க மாமாவையும் வெண்ணிலாவையும் பார்க்குறதுக்கு நில்லுங்க அப்படின்றாங்க. நீ யாருமா அப்படின்னோடனே, இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னோடனே, நீங்கள் வாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதிர்ஷ்டம்